ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், உலகத்திலேயே தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் நிறைய சோதனை உலகத்தில் இருக்குது, அநேக பாடுகள் இருக்கிறது, அநேக கிரியைகள் நம்ம நெருங்கி வருகிறதா இருக்கிறது. ஆனால் அவைகளை மேற்கொள்ளும்படியான பலனையும் கிருபையும் கர்த்தர் உங்கள் ஆவிக்குள்ளாக உங்களுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நெருங்கி வரலாம், ஆனால் நம்மளை உள்ளே வர முடியாது. ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆண்டவர் தாவீதை பார்த்து அழகாக சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். யார் யாரெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோமோ, யாரெல்லாம் ஒரு ஊழியத்தில் நம்ம பங்கு பெறுறோமோ, யாரெல்லாம் ஒரு ஊழியத்துக்கென்று ஒரு சின்ன வேலையாவது நம்ம செய்கிறோமோ, அது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கதா இருக்கிறார். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? வாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆந்து போகிறது மாத்திரம் இல்லை, மற்ற சபையில் வாங்க. சபையில் என்ன நடக்குவாங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஒரு சின்ன ஒரு குப்பரை தான் எடுத்து போட்டு போங்க. பாத்ரூம் தான் வந்து சுத்தம் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு போங்க. எது பேராமல் சொல்கிறீங்க? வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஒரு சின்ன ஒரு வேலையில் ஒரு ஊழியத்துக்குன்னு செஞ்சிங்கன்னா அது பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். தாவீது குறித்து அழகாக சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார்.